மகாநதி அப்கமிங்கில் என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பக்கம் காவேரி வீட்டில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கப்போ, இந்த மாதிரி வீட்டை வித்துடலாம், நம்ம தான் இங்கே வந்துட்டுமே, எதுக்காக அந்த வீடு அதை பாதுகாத்துட்டே இருக்க முடியல, பசுபதி வந்து எப்படியும் அந்த வீடை திரும்பவுமே பிடுங்க பார்ப்பான், எப்படியோ சகலைகள்லாம் வந்து சேர்ந்து அந்த வீடை வந்து காப்பாற்றிட்டா கூட திரும்பவுமே அந்த வெறி இருக்க தானே செய்யும், கண்டிப்பாக அந்த வீடு மேலே கை வைப்பான், அதுக்கு முன்னாடி இந்த வீடு வித்துடலாம் அப்படின்னு திரும்ப திரும்ப கங்கா வந்து அதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ காவேரி வந்து எப்படி நீ அப்படிலாம் சொல்லலாம், அதெல்லாம் வந்து சரியாக வராது, அந்த வீடை விற்கிறதுக்கு உங்களுக்கு யார் வந்து இது கொடுத்தது, நான் இது கொஞ்சம் கூட ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு காவேரி ஒரு பக்கம் கத்த. என்ன கொடைக்கானல் வீட்டை மறந்துட்டியா, அங்கே தான் பிறந்து அங்கே தான் வாழ்ந்தது, அதுதானே நம்ம ஊர், இன்றைக்கி சென்னையில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வீடை வித்துற முடியுமா, அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து கட்டின வீடு, அதில் ஒரு செங்கல்லையும் அப்பா இருக்கார், என்ன நினச்சிட்டு இதெல்லாம் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு பேசாத காவேரின்னு கங்கா கத்த. என்னமோ பண்ணுங்கன்ட்டு ஒரு பக்கம் சொல்ல, ஹோம் ஸ்டேக்குன்னு சொல்லி நானும் விஜயும் தான் பேசணும்ல அப்படின்னு, அதெல்லாம் கூடவே இருந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கங்கா கத்துறாங்க. ஸோ இப்போ கங்கா கோவப்பட்டு எந்திரிச்சு போயாச்சு. இப்போ காவேரி வந்து அவங்க அம்மாவையும் பாட்டியும் திட்டாங்க. யாரை கேட்டு திரும்ப திரும்ப இந்த மாதிரி முடிவெடுக்கிறீங்க? கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பாவோட வீடை வந்து வித்துற வேண்டியதானே, உங்களுக்கு மனசு வருதா அப்படின்னோன்னே, நான் இப்போ ஓகே சொன்னேன்னா, எனக்குமே விற்கிறதுல வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. கங்கா தான் அப்படி சொல்லிட்டு போகிறா அப்படின்னு சாரதா, பாட்டி 2 பேருமே இந்த மாதிரியே சொல்கிறாங்க. இருந்தாலும் காவேரிக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப வந்து எஃபெக்ட் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொல்கிறீங்க தம்பி அப்படின்னு சாரதா விஜய் கிட்ட கேட்க, விஜய் வந்து எனக்குமே காவேரி இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறமா அந்த வீடை விற்கிறது வந்து பிடிக்கல. பட் இது என்னோட சஜஷனாக வேணால் எடுத்துக்கோங்க, முடிவு வந்து நீங்கள் எல்லோரும் எடுக்கிறது தானே அப்படின்னு விஜய் சொல்லிட்டு ஒதுங்கிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சாரதாக்குமே அந்த வீடை கொடுக்குறதுல வந்து இது கிடையாது. ஆனால் போயிட்டு இன்னுமே நம்ம யமுனா கிட்ட கால் பண்ணி சொல்லுவாங்க கங்கா, வீடை விற்கக்கூடாதுன்ற காவேரி, இதுக்காகவே இந்த வீடை விற்று ஷேர் எடுக்கணும், அந்த வீடை விற்றே ஆகணும் அப்படின்னு 2 பேருமே பேசிக்கிறாங்க. அவங்களுக்கு வீடு விற்கிறது விற்கல பிரச்சனை கிடையாது. இந்த ஒரு விஷயத்தில் காவேரியை ஜெயிக்க விடக்கூடாது. அதுதான் வந்து அவங்களோட பிளான். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் காவேரி தாத்தாக்கு பண்ணி கொடுத்த சத்தியம். ஸோ இதை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. அதனால் காவேரி வந்து போயிட்டு விஜய் கிட்ட பேசலான்னு யோசிச்சுட்டு போகிறாங்க. விஜய் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு லேப்டாப்பில். ஸோ டக்குன்னு வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னோடனே, பிஸியாக இருக்கேன் வெளியில் போ அப்படின்னோடனே, இல்லை பேசணும் அப்படின்னு லேப்டாப் வந்து மூடி விட்டுறாங்க. என்ன சொல்லு அப்படின்னோடனே, இல்லைங்க இவ்வளோ சின்ன வீட்டில் கஷ்டப்படணுமா, அவ்வளோ பெரிய வீடு இன்றைக்கி பார்த்துட்டு வந்ததுலேருந்து அங்கே எவ்வளோ ஹாயாக இருக்கலாம், அங்கே எவ்வளோ பெரிய இடம் இருக்குது, வாக்கிங் போகலாம், எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், ரொம்ப நல்லது, இங்கே பாருங்கள் முடியெல்லாம் கொட்டுது, இந்த வீட்டில் தண்ணியெல்லாம் நல்லாவே இல்லை, அங்கே எவ்வளோ பெரிய வீடை விற்கணுமா, தாத்தா பாட்டி கூட நம்மளும் அங்கே போயிடலாமா அப்படின்னு. அதே என்ன திடீர்னு உனக்கு இந்த முடிவு அப்படின்னோடனே, இன்றைக்கி தான் தோணுச்சு அப்படின்னா, சரி சம்திங் இதில் இருக்குது அப்படின்னு விஜய் கூட யோசிக்கிறாரு. சரின்ட்டு எனக்கு இப்போ வேலை இருக்குது காவேரி போறியா அப்படின்றாரு விஜய். டக்குன்னு இப்படியே யோசிச்சுட்டு டக்குன்னு ஒரு கிஸ் கொடுத்துட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்ல இந்த ஒரு விஷயத்த அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லையே யோசிக்கலாமே அப்படின்னு விஜயும் சொல்ல. ஸோ இவங்க 2 பேரும் வர சீன்ஸ் மட்டும்தான் வர வர எபிசோட்ஸில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, க்யூட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்தது வழக்கம் போல் நிவின் வந்து தலைவலிக்குதுன்னு சோஃபாலே படுத்திருக்காரு. நிவினோட அம்மா வராங்க, வந்துட்டு என்னாச்சு, பார்க்கவே நல்லா இருக்குன்னோட, தலைவலிக்குதுனோட மருந்தெல்லாம் தேய்ச்சி விடுறாங்க. ஏன்டா அவனோட கல்யாண வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லைடா, காவேரி பாரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி எப்படி வசதியாக செட்டில் ஆகிட்டா, அவள் தங்கச்சியை பிடிச்சி கல்யாணம் பண்ணி உன்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டா, உன் வாழ்க்கை இப்படியே போகக்கூடாது நிவின், நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும், அவளை டிவோர்ஸ் பண்ணிடு, உனக்கு சொத்தெல்லாம் வந்து தரேன், நீ பிஸ்னஸ் பண்ணு, பெரிய ஆளாகு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நிவின் வந்து பார்க்குறாரு. இது எல்லாமே ஒரு பக்கம் நின்று யமுனா ஒட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு தடவை வீட்டை விட்டு வெளியில் போ, நீ எதுக்கு என்னை டிவோர்ஸ் பண்ண சொல்லிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு கத்த போகிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து காவேரி இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவலைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் என்ன பண்ணுவார் அப்படின்னா, போயிட்டு அந்த வீடை விற்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எவ்வளோ காசு கேட்குறாங்களோ அதை வந்து விஜய் கொடுத்து அந்த ஒரு வீடை மாற்றி காவேரி பேர்லேயே ரொம்ப மாதம் எழுதி வந்து கிஃப்ட் பண்ண போகிறாரு. அதுவுமே வளகாப்பு டைமில், காவேரியோட வளகாப்பு நடக்கும் இல்லையா, அந்த ஒரு டைமில் செய்ய போகிறாரு. இதில் வந்து அப்கமிங்கில் நடக்க போகுது. இந்த சீரியல் எப்படி போயிட்டுருக்கு, ஸோ இந்த சீரியல் வர வர கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.